வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2016ல வெளியான தி பெர்ஃபெக்ட் ஸ்டாக்கர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கார்ல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசிக்கிட்டே வரதை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்குள்ள சின்னதா ஒரு ஆர்குமெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து இருக்கிறது சரியா இருக்காது, நம்ம பிரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கொஞ்ச நாளாவே என்னோட ஒய்ஃப் ரொம்ப மோசமா நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் டாக்டர் கிட்ட கூட்டு வந்திருப்பாரு. டாக்டர் கிட்ட ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்றாரு. அப்பதான் அந்த இன்சிடென்ட் என்னன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு பொண்ணு நார்மலா பேசிட்டு இருப்பா. ஆனா இதை பாக்குற ஒய்ஃப் பயங்கரமா கோவப்படுறாங்க. எதுக்காக என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வலிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து அவங்க முகத்தையே ஊத்தி விட்டுருவாங்க. இதனால அந்த இடத்துல பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க டாக்டரை இவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இதனால ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி வேகமா வெளியே வந்திருப்பாங்க. அதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒய்ஃப் பயங்கரமா இவர்கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. எதுனாலும் அப்புறமா பேசிக்கலாம், நான் முதல்ல அந்த பல்பை ரெடி பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. இங்க ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் வெளியே போனதுக்கு அப்புறமா டாக்டர் இவர்கிட்ட சில விஷயங்களை பேசியிருப்பாங்க. உங்க ஒய்ஃப் உங்க மேல ரொம்ப அப்சஸ்டா இருக்காங்க. உங்க மேல மட்டும் இல்ல, அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்க மேல எல்லாம் அப்சஸ்டா தான் இருப்பாங்க. அவங்களை அடையிறதுக்காக எதுனாலும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ட்ரீட்மெண்ட் தரணும். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட தேவையில்லாம பேசாதீங்க, சண்டை போடாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் சண்டை போடாம அமைதியா வேலையை பாக்குறாரு. இவர் வேலையை பார்க்கறத ஒய்ஃபும் கவனிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக போறாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் வருத்தப்படுறாங்க. இவங்க பேரு கிரேஸ் அப்படின்றது. இப்ப சுவிட்ச் பாக்ஸ் கிட்ட வந்தவங்க ஆன் பண்ணி விட்டுறாங்க. இப்ப கரண்ட் ஷாக் அடிச்சு அவரும் மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அதே இடத்துல இவர் இறந்து போயிடுறாரு. என்னை விட்டு போனோம்னு நினைச்சீங்களே, அதனால தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹஸ்பண்ட் ஆக்சிடென்டலா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் முடிஞ்சிருது. இவங்க இருக்காங்கல்ல, புதுசா ஒரு இடத்துக்கு போலான்னு புதுசா ஒரு ஏரியாக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த ஏரியால ஒரு வீட்ல திங்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியா அந்த ஜூலின்றவங்களும் இவங்களை கவனிக்கிறாங்க. நீங்க தான் புதுசா இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. கிரேஸும் ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. நான் பக்கத்துல தான் இருக்கேன், நான் ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணிருக்கேன், நீங்க கண்டிப்பா அதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்ன, கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் அவங்க கிட்ட சொல்றாங்க. கிரேஸ் இதுக்கப்புறம் நான் ஈரனே சொல்றேன். இப்ப ஈரனும் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல ஷாப்பிங் பண்றதுக்காக ராபர்ட் அப்படின்ற ஒருத்தர் நடந்து வராரு. அந்த ராபர்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால வேணும்ட்டே கையில இருக்கிறத ஸ்லிப் ஆகுற மாதிரி கீழே விட்டுறாங்க. இப்ப ராபர்ட்டே இவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் தேங்க்யூ சொல்றாங்க. பேர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப ராபர்ட்டோட காரை பாக்குறாங்க. அவர் ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்கிறது தெரிய வருது. இப்ப ராபர்ட்டை பத்தி எல்லாம் நெட்ல தேடி பாக்குறாங்க. அப்பதான் அவர் புக்லாம் எழுதி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அந்த புக்கெல்லாம் இவங்களும் ஆர்டர் போட்டுறாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு சாரான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. இப்ப சாரா கூட சேர்ந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாள் சிங்கிளாவே இருக்க போற அப்படின்ற மாதிரி சாரா கேக்குறா. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ராபர்ட்னு ஒருத்தரை பார்த்தேன், ராபர்ட் கிட்ட திரும்பி பேச போறேன், அவர் கூட தான் நான் சேர போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ராபர்ட்னா இவங்களுக்கு யாருனே தெரியாது. இருந்தாலும் சும்மா இப்படி போய் சொல்றாங்க. இப்ப அவர் புக் வந்துருது. அந்த புக்கெல்லாம் படிக்கிறாங்க. ஜூலின்னு ஒருத்தங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணாங்க பாத்தீங்களா, இவங்களும் வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா ராபர்ட்டோட கார் இருக்கு. அவரை இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இவங்களும் உள்ள நுழையிறாங்க. இப்ப ஜூலி இருக்காங்கல்ல, இவங்களை வெல்கம் பண்ணி உள்ள கூட்டு வராங்க. அதே மாதிரி ராபர்ட்டா அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இது தெரிஞ்சோன்னே இவங்களோட முகமே டோட்டலா மாறிடுது. இருந்தாலும் ஈரின் இவர் அடையணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு பெரியவர் இந்த இடத்துக்கு வராரு. இந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் போலீஸா தான் இருப்பாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இப்பெல்லாம் ஸ்டாக்கிங் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால உன்னோட வீட்டுல செக்யூரிட்டி சிஸ்டத்தெல்லாம் செட் பண்ணிடு, அதே மாதிரி எந்த ஆபத்துனாலும் சரி உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு நேரம் ராபர்ட்டும் இங்க இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப ராபர்ட்டும் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக கிளம்பிடுறாரு. இவங்க திரும்பி ராபர்ட் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. இப்ப வேணும்ட்டே வந்து அவரை இடிச்சிடுறாங்க. ட்ரிங்க்ஸ்ல இவங்க மேல சிந்திருது. ஆனா தெரியாம பண்ண மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இதனால ராபர்ட் இருக்கார்ல, வாங்க ரூமுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ரூமுக்கு கூட்டு வந்துட்டாரு. இல்ல ஏதாவது ட்ரெஸ் போடணும்னா போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க இந்த இடத்துல வச்சு இவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. எனக்காக ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இவங்க லைட்டா உள்ளுக்குள்ள கடுப்பாவுறாங்க. இப்ப அந்த பார்ட்டியும் முடிஞ்சிருது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்த மாதிரி தான் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வழி அனுப்பி வைக்கிறாங்க.
இவங்க எப்படியாவது ராபர்ட்டை நம்ம அடையணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ராபர்ட்டும் நானும் நேத்து ரொம்ப நேரம் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சாரா கிட்ட சொல்லிட்டாங்க. அவர் அன்மேரிடா அப்படின்ற மாதிரி அவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமா, இன்னும் ராபர்ட்டுக்கு கல்யாணம் ஆகல, நாங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க ஸ்டாக்கிங் சம்பந்தமா நெட்ல தேடி பாக்குறாங்க. இந்த ஏரியாலேயே ஸ்டாக்கிங்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் இவங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ராபர்ட்டை ஸ்டாக் பண்றாங்க. ஸ்டாக் பண்றதுனா எப்படின்னா ஒருத்தரை விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். இவங்க ராபர்ட்டோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நைட் நேரம் ராபர்ட் கார்ல வந்துட்டு இருக்காரு. அதை கவனிச்ச இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப வேகமா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் என்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ராபர்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. பயப்படாதீங்க, உடனே ஜேம்ஸ் மூலியமா போலீஸை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணிடுறாங்க. நீங்க பார்த்த நபர் எப்படி இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க வாய்க்கு வந்த அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸை தரவா செக் பண்ணிருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் என்ட்ரி இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இந்த ஏரியால இந்த மாதிரி கிரைம்லாம் நிறைய நடந்திருக்கு, நீங்க உங்களோட சேஃப்டிக்காக ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தை ஃபிக்ஸ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. இப்ப போலீஸ்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ராபர்ட் இருக்கார்ல, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நான் ஏதாவது காஃபி டீ போடவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப நான் இருக்க நிலைமைக்கு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, பக்கத்துல இருக்க பாருக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பக்கத்துல இருக்க பாருக்கு வந்துடுறாங்க. இப்ப பார்ல ஜெனரலா பேசும்போது இவங்க இருக்காங்கல்ல, உங்க புக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன், ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. நான் அவ்வளவு பெரிய ரைட்டர்லாம் இல்ல, என் புக்கே உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாரு. இவங்க வேணும்ட்டே அவர்கிட்ட ஃபிளர்ட் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப குடிச்சு முடிச்சவங்க வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, எனக்காக வீட்டை மட்டும் நீங்க செக் பண்ணிடுறீங்களான்னு கேக்குறாங்க. இன்னமும் ஒருத்தன் பூந்துட்டான் நம்ப வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. இவர் நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து சுத்தி முத்தி பாக்குறாரு. யாருமே இல்ல, நீங்க நிம்மதியா இருக்கலாம்னு சொல்றாரு. இப்ப ராபர்ட்டும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பி போனோன்னே இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேகமா கதவை திறந்து ராபர்ட் கிட்ட ஓடி வராங்க. சடனா அவரை கிஸ் பண்ணிடுறாங்க. அவரும் பதிலுக்கு இவங்களை கிஸ் பண்றாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுறாங்க. அந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க. இது எதுவுமே நடந்திருக்காது. இது எல்லாத்தையும் ஈரன் தான் யோசிச்சு பார்த்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்ப காலையில டைம் ஜன்னல் வழியா அவங்க வீட்டையே தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ராபர்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வராரு. ஒய்ஃப் பிசினஸ் விஷயமா எங்கேயோ போயிருப்பாங்க. நேத்து ஈரின் வீட்ல ஆள் பூந்துட்டதா சொன்னாங்க பாத்தீங்களா, அத பத்தி ராபர்ட்டும் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்போ ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஜூலியும் மீட்டிங்ல நடந்ததை பத்தி சொல்றாங்க. ஜூலிக்கு வேற ஒரு இடத்துல போஸ்டிங்க போட்டிருக்காங்க, சம்பளமும் ரொம்ப அதிகம், அதனால நம்ம அங்க கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ரைட்டரு, எங்க போனாலும் எனக்கு ஓகே தான், ஆனா நான் கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தாராளமா யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜேம்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஈரனுக்கு செக்யூரிட்டி சிஸ்டத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. இப்ப கெட் டுகெதர்க்காக இவங்க எல்லாருமே மீட் பண்றாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, சமையல் வேலை எல்லாத்தையும் ஜேம்ஸ் வீட்ல இருந்து பாத்துடுறாங்க. ஜூலி வேற ஏரியாக்கு போக போறாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இங்க இருக்க ஜேம்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஈரனும் கேட்டிருப்பாங்க. நீங்க ராபர்ட்டை நினைச்சு கவலைப்படாதீங்க, நாங்களாம் இருக்கோம், ராபர்ட்டை பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ராபர்ட் என்ன சொல்றாருன்னா, என் ஒய்ஃப் போயிட்டா நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன், நானும் என்னோட ஒய்ஃப் கூட தான் போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஈரின் உள்ளுக்குள்ள பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ராபர்ட் என்னை விட்டு பிரிஞ்சு போக கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப பார்ட்டியை முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஈரின் வீட்டுக்குள்ள போற மாதிரி பாவலெல்லாம் காட்டுறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கணும்ன்றதுக்காக ஜன்னல் வழியா வந்து பாக்குறாங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவங்களுக்கு பயங்கர கோவமா இருக்கு. இப்ப மறுநாள் இவங்களும் ஆபீஸ்க்கு வந்து சாரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ராபர்ட்டும் நானும் நேத்து ஒன்னா இருந்தோம், ஆனா ராபர்ட் வேலை விஷயமா வேற ஊருக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப போக போறாரா அப்படின்ற மாதிரி இந்த சாரான்ற பொண்ணு கேக்குறா. இல்ல இல்ல, என்னை விட்டு எப்படி போக விடுவேன், கண்டிப்பா நான் போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஈரினால ராபர்ட்டை பார்க்காம சுத்தமா இருக்கவே முடியல. ராபர்ட்டை பொறுத்த வரைக்கும் காலேஜ் ப்ரொஃபஸரா தானே இருக்காரு, அந்த காலேஜுக்குலாம் வந்து அவரை மறைஞ்சிருந்து இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்களும் ஒரு பிளான போட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மறைமுகமான இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வந்து இவங்க ட்ரெஸ்ஸை இவங்களே கிழிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கல் எடுத்து இவங்களோட நெஞ்சில காயத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி மண்டையில காயத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. என்ன ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ராபர்ட்டுக்கு கால் வருது. இந்த மாதிரி கிரேஸ்ன்றவங்களுக்கு அட்டாக் நடந்திருக்கு, அவங்க தான் கால் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. நைட்டு வேணா நம்ம வீட்டுக்கு கூட்டுவாங்க, நம்ம வீட்லயே தங்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவரை வேக வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவங்களை பாக்குறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஒருத்தன் ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொன்னல, அவன் தான் என்ன அட்டாக் பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீ கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டு என்னோட வீட்லயே ஸ்டே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க.
யாருமே இல்லாம தனியா இருக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு சொல்றாங்க. அதுக்கு ராபர்ட் என்ன சொல்றாருன்னா, நானு ஜேம்ஸ் எல்லாம் இருக்கோம்ல, நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு ஜேம்ஸும் நீங்களும் ஒண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி மறைமுகமா உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அவர் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்தவர் இந்த ரூம்ல வேணா ஸ்டே பண்ணிக்கோ, ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி இவங்களோட தலையில இருக்க காயத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு இவரை கட்டி பிடிச்சு தேங்க்யூன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. வந்தவருக்கு இவ எதுக்காக இப்பெல்லாம் நந்துக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஈரனும் இந்த இடத்துல சந்தோஷமா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப காலையில டைம் அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் இவங்க தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமே கிளம்ப போறதா பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த ஒய்ஃபை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஜூலியோட ஆபீஸ் எங்க இருக்கு, அவங்க எப்ப போவாங்க எப்ப வருவாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு வாரத்துக்கு மேல இவங்க ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு நைட் அவளோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டு வச்சிருக்காங்க. இப்ப ஜூலியும் கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் ஈரின் இருக்காங்கல்ல, ஓடி வந்து ஒரு கல்லால அடிச்சிடுறாங்க. கிரேஸ் நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. உன் கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடூரமா சாவடிச்சிடுறாங்க. கொலை பண்ண ஈரின் எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் போலீஸ் ஜீப்லாம் வர சவுண்ட் கேக்குது. ராபர்ட் வீட்டுக்கு தான் போகுது. இது எல்லாத்தையும் இவங்க இந்த இடத்துல இருந்தே கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரெஸ் எல்லாம் பாக்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. என்ன மாதிரி ட்ரெஸ் மேடம் பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி அந்த கடையில இருக்க லேடி கேக்குறாங்க. கல்யாண வீட்டுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி அவங்களுக்கான இறுதி சடங்கு நடக்குது. அந்த இடத்துல தான் இவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காங்க. ராபர்ட்டுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தம்பியும் வந்திருப்பாரு. அந்த தம்பி என்ன சொல்றாருன்னா, ஒரு வாரம் என்னோட அண்ணனை என்னோட வீட்டுக்கு கூட்டு போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்கிற இவங்க உள்ளுக்குள்ள பயங்கரமா கடுப்பாகுறாங்க. ஒரு வாரம் ராபர்ட்டை பார்க்காம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள புலம்பிட்டு இருக்காங்க. சரி ஒரு வாரம் தானே, அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் சந்தோஷமா பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களே முடிவு பண்றாங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சவங்க இங்க இருந்து கிளம்புறாங்க. தம்பி ஊர்ல இருக்கும் போதே ராபர்ட் இவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த நாள் நீ தான் நிறைய வேலை எல்லாம் இழுத்து போட்டு பார்த்த, அதுக்காக நன்றின்னு சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க எப்போ வருவீங்கன்னு கேக்குறாங்க. இன்னும் 2-3 நாள்ல வந்துருவேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அவர் வரதுக்குள்ள அவரோட வீட்டுல சில டிஷஸ் எல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்ச நாளா வேலைக்கே போகல. அதனால சாரா இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஆனா இவங்க கதவை திறக்காம உள்ள இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. சாராவும் பொருளை வாசல்லயே வச்சுட்டு கிளம்ப பாக்குறாங்க. இந்த விஷயத்த ஜேம்ஸ் கவனிச்சிடுறாரு. நீங்க யாரு, என்னத்த வாசல்ல வச்சுட்டு போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாரு. நான் கிரேஸ் கூட வேலை பாக்குறவ தான், கொஞ்ச நாளா கிரேஸ் வேலைக்கே வரல, அதனாலதான் என்ன எதுன்னு பாத்துட்டு போறதுக்காக வந்தேன். ஆனா கதவை கூட அவ திறக்கல அப்படின்ற மாதிரிலாம் கிளம்பி போறாங்க. எதுக்காக கதவை திறக்காம இருக்கா, அது சரி எதுக்காக இவ்வளவு நாள் வேலைக்கு போகாம இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா யோசிக்கிறாரு. நைட்டு நேரம் ஜேம்ஸும் வாக்கிங் மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஈரன் இருக்காங்கல்ல, ராபர்ட்டோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இவ எதுக்காக ராபர்ட்டோட வீட்டுக்குள்ள போறா அப்படின்ற மாதிரி இவரும் கவனிக்கிறாரு. ராபர்ட்டுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷையும் இவங்க ரெடி பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையும் அவரோட ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு இருக்காங்க. ராபர்ட்டும் ஒய்ஃபும் சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்கும்ல, அந்த ஒய்ஃபை கையை வச்சு மறைச்சிடுறாங்க. ராபர்ட்டை மட்டும் இவங்க போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஜன்னலுக்கு அந்த சைடுல இருந்து இவர் கவனிக்கிறாரு. ஏன் இப்படி பண்றான்னு யோசிக்கிறாரு. இப்ப ஈரினும் குப்பையெல்லாம் வெளியே போறதுக்காக வராங்க. அப்பதான் இந்த பெரியவர் ஜேம்ஸ் தள்ளி நடந்து போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஒருவேளை பாத்துருப்பாரா அப்படின்ற மாதிரி லைட்டா டவுட் வருது. பாத்துருக்கலாம் மாட்டாரு, அவர் எதர்ச்சியா வாக்கிங் தான் போறாரு அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. இப்ப தம்பி வீட்டுல இருந்து ராபர்ட் வந்துடுறாரு. தண்ணி குடிக்கலாம்னு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றாரு. பார்த்தா இவருக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் இருக்கு. ஈரினோட வேலையா தான் இருக்கும்னு யோசிக்கிறாரு. இப்ப நேரா ஈரின் வீட்டுக்கு வந்துடுறாரு. எனக்கு அதெல்லாம் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாரு. உங்க தம்பி மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொன்னவங்க லைட்டா சோகமா முகத்தை வைக்கிறாங்க. இவரும் என்னாச்சு, ஏன் முகத்தை சோகமா வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பதான் இவங்களும் போன் கிட்ட கூட்டு வந்து காட்டுறாங்க. இவங்களுக்கு 29 வாய்ஸ் நோட் வந்திருக்கு. அந்த வாய்ஸ் நோட்ல ஒருத்தன் மிரட்டுற மாதிரி தான் பேசியிருக்கான். யாரு என்னன்னு தெரியல, நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணேன், போலீஸ் பெருசா இதை கண்டுக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. நீ தேவையில்லாம பயப்படாத, இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்றாரு. இவருக்கு ஹேக்கிங் வேலை எல்லாம் தெரியும் போல. அந்த நம்பரை ஒரு மால்ல இருந்து தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த மாலுக்கு போய் யார் கால் பண்ணிருக்கான்றதையும் கண்டுபிடிப்போம்னு சொல்றாரு. இவங்க உள்ளுக்குள்ள லைட்டா பயப்படுறாங்க. இப்ப அந்த மால் இருக்கிற இடத்துக்கு இவங்க 2 பேருமே கார்ல வந்துடுறாங்க. நீ இங்கே இரு, நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரு மட்டும் உள்ள போறாரு. அந்த கடைக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கடையில வேலை பார்க்குற பையன் தான் போனுக்கு பக்கத்துல இருக்கான். இவரும் அந்த போனை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேக்குறாரு. இங்க வரவங்க யாராவது யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களை இந்த போன் மூலியமா யாரோ மிரட்டுற மாதிரிலாம் பேசியிருக்கான், அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நீயா இருந்தா ஒழுங்கா ஒத்துக்கோ, இல்லைன்னா போலீஸோட வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த பையன் இருக்கான்ல, நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். யாரோ சோசியல் மீடியால எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இத பண்ணா காசு அனுப்புறதா சொன்னாங்க, அது காசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றான். சேட் பண்ண நபரை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ராபர்ட்டும் ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த நபரை ட்ரேஸ் பண்ண முடியல. இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க தான் பக்காவா பிளான் பண்ணி இப்படி பண்ணிருப்பாங்க.
எனக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்றாங்க. மேற்கொண்டு இவர்கிட்ட கொஞ்சம் ஜாலியெல்லாம் பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. வீட்டுக்கு வந்த ஈரினோ வேகமா இவர் அக் பண்ணிடுறாங்க. நீங்க மட்டும் இல்லனா எனக்கு என்ன ஆயிருக்கும்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆபத்துனாலும் சரி உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஜேம்ஸை காட்டுறாங்க. ஈரின் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஜேம்ஸ் நினைக்கிறாரு. ஒரு பெரியவர் கூட பேசி அவங்களோட பாஸ்ட் லைஃபை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப சாராவை பார்க்கறதுக்காக ஜேம்ஸ் வந்துடுறாரு. சாரா என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்ல, அன்னைக்கே அவங்க வேலை வேணான்ற மாதிரி ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிரேஸோட ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு, அதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஏதோ ஹஸ்பண்ட் இருந்தாரா, அதை பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்ல, ராபர்ட்னு ஒரு நபரை டேட் பண்ணிட்டு இருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க, இவ்வளவுதான் எனக்கு தெரியும்னு இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. இது ராபர்ட்டை டேட் பண்ணிட்டு இருந்தாளா அப்படின்ற மாதிரி இவர் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. போய் தான் சொல்லியிருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறாரு. இவங்களும் உங்களோட ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேரை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ராபர்ட் இருக்காரு பாத்தீங்களா, எல்லாருக்குமே ஆட்டோகிராஃப்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இவங்களுக்கு போன் கால் வருது. சாரா தான் கால் பண்ணியிருக்காங்க. உனக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறத பத்தி எதுக்காக என்கிட்ட சொல்ல, என்கிட்ட இவ்வளவு மறைச்சிட்டு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. இவளுக்கு எப்படி நம்மளோட ஹஸ்பண்ட பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப ராபர்ட்டுக்கு ஜேம்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. இவங்க போனை சைலண்ட்ல போட்டுறாங்க. இப்ப ஜேம்ஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னு செக் பண்றாங்க. உடனே எனக்கு கால் பண்ணு, கிரேஸை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இவங்களும் வேகமா அந்த மெசேஜை டெலீட் பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி ராபர்ட் கிட்டே எனக்கு அர்ஜென்ட்டா வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் மட்டும் அந்த இடத்துல இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க எப்படியாவது அந்த பெருசை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என் வீட்டுக்கான சாவி இங்கதான் இருக்குன்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. இப்ப அவர் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இவங்க இருக்காங்கல்ல, சாவியை வச்சு கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. ஜேம்ஸோ சோஃபால உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் வீட்டுக்குள்ள ஏதோ நடமாட்டம் தெரியற மாதிரி இவருக்கு சவுண்ட் கேக்குது. இப்ப சட்டுன்னு இவரோட கன் எடுத்துடுறாரு. யார் அது, ஒழுங்கா வெளியே வாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் மிரட்டிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ராபர்ட்டை காட்டுறாங்க. ஜேம்ஸ் கிட்ட இருந்து நிறைய கால் வந்திருக்கிறத கவனிக்கிறாரு. என்ன இத்தனை கால் பண்ணிருக்காரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த இடத்துல ஜேம்ஸும் தேடி வந்துட்டு இருக்காருல, அப்ப மறைஞ்சிருக்க ஈரினோ சட்டுன்னு ஒரு ராடை வச்சு அடிக்கிறாங்க. இவர் இருக்காருல, அவங்க பட்டனை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்ப பட்டன் பிஞ்சு இவரும் படிக்கட்டுல உருண்டி கீழே விழுந்துடுறாரு. அவர் கீழே விழும் போது கன்னு ஃபயர் ஆயிருக்கும். இப்ப பக்கத்துல வந்து ஈரினோ இவரோட போன்ல இருக்க மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி அந்த கன் எடுத்துட்டு வேகமா வெளியே பின்பக்கமா வராங்க. இந்த சமயம் தான் ராபர்ட் இருக்காரு பாத்தீங்களா, வந்து கதவை தட்டுறாரு. இந்த கேப்ல ஈரினோ வேகமா இங்க இருந்து இவங்களோட வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. எப்படியும் பெருசோட கதையை முடிச்சாச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. கதவை தட்டிட்டு இருந்த ராபர்ட்டும் இப்பதான் உள்ள ஜேம்ஸ் இறந்து போயிருக்கிறத பாக்குறாரு. உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. இவங்க சில எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பக்காவா ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடுறாங்க. இப்ப போலீஸ் வரும்போது இவங்க நார்மலா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. இப்ப போலீஸ் இருக்காங்கல்ல, படிக்கட்டுல நடந்து வரும்போது தெரியாதனமா தவறி விழுந்திருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, வெளியே வந்து ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க எதுக்காக அந்த நேரம் இவரோட வீட்டுக்கிட்ட வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட கால் வந்தது, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. சரி எதுக்கு கால் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆபீசர் கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, கிரேஸை பத்தி பேசுறதுக்காக இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா கிரேஸுக்கு தொடர்ச்சியா ஸ்டாக்கிங் ப்ராப்ளம்லாம் இருந்தது, அதை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்ல நினைச்சிருப்பாரா இருக்கும்னு நினைச்சுதான் வந்தேன்னு சொல்றாரு. என்ன நம்மள பார்த்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஈரினோ உள்ளுக்குள்ள ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸும் கேஸ் எல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, என்ன போலீஸ் கேட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எதுக்காக அந்த நைட்டு நேரம் நீங்க அங்க போனீங்கன்ற மாதிரி தான் கேட்டாங்க. நிறைய கால் வந்தது, அதனால தான் கேட்கறதுக்காக போனேன்ற மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல என்ன காமிச்சலாம் ஏதோ பேசுனீங்களே, அதுக்காக தான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுவா, உனக்கு ஸ்டாக்கிங் ப்ராப்ளம்லாம் வந்தது இல்ல, அது சம்பந்தமா இவர் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக சொன்னேன்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா ரெஸ்ட் ரூம் வந்துடுறாங்க. நல்ல வேலை போலீஸ்னால நமக்கு பிரச்சனை இல்லைன்னு யோசிக்கிறாங்க. இப்ப பக்காவா மேக்கப்லாம் பண்ணிட்டு அவரை பாக்குறதுக்காக வெளியே வராங்க. ஆனா ராபர்ட் ரொம்ப குடிச்சார்ல, அதனால அதே இடத்துல தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்களும் தூங்கிட்டு இருக்க ராபர்ட்டை ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்துல வந்து அவர் மேல சாயிறாங்க. இப்படி சாஞ்ச மாதிரியே தூங்கிடணும் அப்படின்ற மாதிரி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப காலையில முதல்ல அவர் தான் கண்முழிக்கிறாரு. என்ன இவ சாஞ்சி படுத்திருக்கா அப்படின்ற மாதிரி உங்களை எழுப்புறாரு. நானும் டயர்ட்ல அப்படியே தூங்கிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கிளாஸ் எல்லாம் இவர் எடுத்து முடிச்சிடுறாரு. அப்பதான் ஆபீசர் ஒருத்தர் இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நாங்க இது ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சோம், ஆனா கண்டிப்பா இது ஆக்சிடென்ட் கிடையாது. ஏன்னா கன்னால யாரோ ஃபயர் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு புல்லட் செவத்துல கிடைச்சிருக்கு, அதே மாதிரி கன்னும் காணோம். நிறைய அவர் கால் பண்ணிருக்காருன்னு சொன்னீங்கல்ல, ஒரு மெசேஜ் கூடவா பண்ணல அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சார் மெசேஜ் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி இவரும் மெசேஜ் வரல அப்படின்ற மாதிரி போன்ல எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. கடைசியா ஜேம்ஸ் என்னெல்லாம் பண்ணாருன்னு விசாரிச்சோம். கிரேஸ்ன்ற அந்த லேடியை பத்தி தான் தகவல் எல்லாம் சேகரிச்சிருக்காரு. அந்த தகவல் இதுதான் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த ஸ்பாட்ல ஒரு பட்டன் எங்களுக்கு கிடைச்சது, இதுதான் அந்த பட்டன் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரின் பட்டன் மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பட்டன் அந்த இடத்துக்கு வந்து தேடி பாக்குறாங்க.
ஆனா அதான் போலீஸ் கிட்ட மாட்டிருச்சுல, இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப ராபர்ட்டும் தம்பியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. தம்பிக்கு போன்ல இருக்க டேட்டாவெல்லாம் திரும்பி எடுக்க தெரியும் போல. என் போன்ல ஏதாவது மெசேஜ் டெலீட் ஆயிருக்கான்றத பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிண்ணே, நான் பார்த்து ஏதாவது இருந்தா உனக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரின்ற மாதிரி ராபர்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஈரனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. உங்களுக்காக தான் ஸ்பெஷலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ராபர்ட் இவங்களோட பாஸ்ட் லைஃப பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப லைட்டா அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறாரு. அவங்களும் பாஸ்ட் லைஃப பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையை சொல்லாம பொய் சொல்றாங்க. என்ன போலீஸ் சொன்னதோ இவ சொன்னதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எதுக்கு பொய் சொல்றா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு கேள்வி வருது. சா வீட்லயே இவங்க ஒரு Dress போட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த Dressோட பட்டனும் போலீஸ் காமிச்ச பட்டனும் ஒரே மாதிரி இருக்கும். இவ எதுக்காக பண்ணிருக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் இவங்க பேசின எல்லாத்தையும் ரீகால் பண்றாரு. ஜேம்ஸும் நீங்களும் ஒண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, இப்பதான் அதுக்கான அர்த்தம்லாம் இவருக்கு புரியுது. இப்ப ரெஸ்ட் ரூம் வந்துடுறாரு. அப்பதான் தம்பி கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருது. அதாவது உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் அனுப்புனார்ல, அதெல்லாம் இவருக்கு தெரிய வந்துருது. ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இவ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப முகத்தை கழுவிட்டு இவரும் வெளியே வந்துடுறாரு. கொஞ்சம் சோகமா தான் இவர் வராரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நானே இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன், ஆனா சரியான சமயம் வரட்டும்னு வெயிட் பண்ணேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உன்கிட்ட நான் எதையுமே மறைச்சது இல்ல, நீ ஏதாவது மறைக்கிறேன்னா சொல்லுன்னு கேக்குறாரு. நான் எதையும் மறைக்கல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பொய் சொல்லாத, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சரி, என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. உங்களை அடையிறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ எனக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கன்னு எனக்கு புரியுது. ஆனா போலீஸ் அந்த கன்னை வச்சு உன்னை பிடிச்சிடக்கூடாது. அந்த கன்னை உடனே நம்ம டிஸ்போஸ் பண்ணோம். எங்க வச்சிருக்கன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் அந்த கன்னை வச்சு நம்மள மாட்டி விட தான் பாக்குறாருன்னு ஈரனுக்கு புரிஞ்சிருது. இருந்தாலும் ஈரன் இருக்காங்கல்ல, அங்கதான் கன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வேகமா அந்த கன்னை எடுக்கிறதுக்காக பாக்குறாரு. ஆனா இவங்க தப்பான இடத்த தான் சொல்லியிருப்பாங்க. உண்மையா கன்னை வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல இருந்து கன் எடுத்து இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க என்ன மாட்டி விடுறதுக்கு பாக்குறீங்க, என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு போனோம்னு நினைச்சாரு, அதுக்காக தான் வேற வழி இல்லாம அப்படி பண்ண, இப்ப நீங்களும் அப்படிதான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் நெருங்கி வராரு. இப்ப நெருங்கி வந்தவர் சட்டுன்னு இவங்க கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. இவங்க சண்டை போறதுல கன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல போய் விழுந்துருது. இப்ப ராபர்ட்டும் வேகமா இவங்களை கிச்சன் ஏரியாக்குள்ள தள்ளி விட்டுறாரு. அதே மாதிரி போன் எடுத்து போலீஸ்க்கு டெயில் பண்ணிடுறாரு. இப்ப போலீஸ் சைட்ல இருந்து திரும்பி கால் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் இவங்க இருக்காங்கல்ல, கத்திய வச்சு இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப குத்துறதுக்காக நெருங்கி வராங்க. அந்த கேப்ல கீழே விழுந்திருக்க கன்னை இவர் எடுத்துடுறாரு. அந்த கன்னை வச்சு சடனா இவங்களை ஃபயர் பண்ணிடுறாரு. இப்ப புல்லட் பட்டு அவங்களும் பொத்துன்னு விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வந்துடுறாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, ஒரு மென்டல் அசைலத்துல தான் இருக்காங்க. எனக்கு ராபர்ட் வேணும், எனக்கு ராபர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதோடயே நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.